தமிழ் ஈழமும் நிமிர்ந்து நிலை பெற தம்முயிர் தந்து தமிழரும் மெனங்கள் எல்லாம் நிலை பெற்ற கல்லறை தெய்வங்களின் தாழ் சொல்லுகிறோம். இங்கு வருகை இருக்கும் அனைவருக்கும் என் இனிதான என் வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை பற்றி பேச வந்துள்ளேன். முள்ளிவாய்க்கால் கிராமம் இலங்கை தீவின் வடக்கு மாகாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் கிழக்கில் அமைந்துள்ளது. சொற்களுக்கு அப்பாற்பட்ட அழகோவியமாய் விளங்கியது இந்த கடற்கரை கிராமம். இது எங்களின் மனங்களில் நிலைத்து வரலாற்றில் பதிவாகிவிட்ட நிலம். இத்தனை சீரும் சிறப்பும் மிக்க கிராமம் இலட்சக்கணக்கான எம்முருவுகளின் குருதியில் ஊறி கிடக்கிறது. ஆம், 2009ஆம் ஆண்டு உலகில் உள்ள அத்தனை கோடி கண்களும் பார்த்திருக்க எமது உறவுகள் இங்கு வதைத்து அழிக்கப்பட்டார்கள். எங்களின் சொந்த மண்ணில் நாம் வாழ்வதை மறுத்த இனவாத அரசு உரிமை கேட்டு எங்களை ஒன்று சேர்த்து கொன்று குவித்த நிலம் முள்ளிவாய்க்கால் என்பதை யாரும் மறக்க முடியும். வன்னி பெருநிலப்பரப்பு முழுவதிலும் இருந்து அந்த சிறிய கிராமத்தில் தஞ்சமடைந்திருந்த மக்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்கள் மனிதாபிமானமற்றவை. பன்னாட்டு சட்டங்களுக்கும் போர் விதிகளுக்கும் அப்பாற்பட்டவை. இனப்படுகொலையையே குறியாக கொண்டு நின்றவர்களின் முன் எந்த வேண்டுதல்களும் நிறைவேறும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏவப்பட்ட குண்டுகளுக்கு இரையாகி போனார்கள். பெற்றவர்கள் பார்த்திருக்க கண் முன்னே துடித்து மாண்ட குழந்தைகளின் இழப்பு இன்னமும் கண்களை விட்டு அகலவில்லை. பெற்றோரை இழந்து தனியாக கிடந்து திக்கெற்று துடித்தவர்கள், பதுங்கு குழிகளுக்குள்ளேயே உயிரிழந்தவர்கள், பயங்கர வெடியோசைகளின் அதிர்வால் மாரடைப்பில் உயிர் விட்டோர் என எத்தனை பேரவலம். உலகில் உள்ள அனைத்து துயரங்களும் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது. பொசித்திடும் வெயிலிலும் தரப்பின் கூரைகளுக்குள் எம்மக்கள் வாழ்ந்தனர். பதுங்கு குழிகளுக்குள்ளேயே பாலகர் வாழ்க்கை. இவர்கள் பாடசாலை செல்வதில்லை. கனவும் உயிர் பிரியும் என்ற நிலையிலும் உணவின்றி அலைந்தவர்களின் துயரம் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது. பிள்ளையின் பசிக்கு பால் தேடி அலைந்த தந்தையர் குண்டுகளில் இறந்தனர். பல நாட்கள் பட்டினியால் துடித்து நடைபிணங்கனானவர்கள் எண்ணற்று. காயமுற்றோரும் நோயுற்றோரும் மருந்தின்றி இறந்தனர். முள்ளிவாய்க்கால் கிராமத்தினுள் ஒவ்வொரு உறவுகளின் உயிரின் ஓலமும் இன்னமும் கேட்டபடியுள்ளது. காணாமல் போன உறவுகளுக்கு என்ன நடந்தது என அறியாமல் இன்னமும் தேடி அறியும் உறவுகள் ஏராளம். தமிழினத்தின் தலைமுறையை அழித்துவிட்டு இன்னமும் வக்காலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அழித்தவர்கள். உறவுகளை தர்மம் ஒருபோதும் காண்பதில்லை. உங்கள் உயிர் விதைப்புக்கள் வீழ்போகாதும் அணு கொண்டு வீச்சின் பின்னும் உலகில் அழியாது நிலைத்திருக்கும் ஜப்பான் நாடு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டும். தேசிய தலைவனை நேசித்து தாயகத்தின் விடுதலைக்காக வலிகளை சுமந்தவர்களின் நினைவோடு அனைவரும் ஒன்றிணைந்து வெல்வோம். தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். நன்றி.